exception. So exception na enna? So exception na enna paakradhukku munadi we will see the different kinds of errors. So generally na or program எழுதுறேன், அதை compile பண்றேன், run பண்றேன். So compile பண்ணும்போது நிறைய errors generate ஆகும். So அந்த errors எல்லாம் பார்த்தோம்னா நிறைய silly mistakes நம்ம பண்ணியிருப்போம், syntax related நிறைய mistakes பண்ணியிருப்போம். So அப்போ வந்து அந்த error பேர் வந்து syntax errors. So this is one category of errors. So syntax errors na ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த லைன்ல அந்த error வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கும் missing semicolon இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு error வரும். இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல here there is no colon, கண்டிஷனுக்கு அப்புறம் நான் கோலன் கொடுக்கல. ஸோ அதனால இங்கே என்ன வருது, லைன் 6ல இங்கே ஏரோ மார்க் போட்டு காமிக்குது. ஐ திங்க் யூ ஆல் கேன் see this arrow mark. Invalid syntax. So this is one kind of error. Syntaxல தப்பு பண்றது syntax errors. So இது once point out பண்ணா நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். So syntax errors கரெக்ட் பண்றது பேர் தான் debugging. Okay, this is one. Okay, இந்த error தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இங்க colon போட்டுறேன். Okay, now I am running this program. Enter name and total. பாருங்க, நான் என்ன கொடுத்திருக்கேன், 80 கொடுத்திருக்கேன். E கிரேடுன்னு வருது, கரெக்டா? It's wrong. 70 to 80க்கு மேல இருந்தா A grade, 70 to 80 இருந்தா B grade. இது ரெண்டுமே இல்லாம இங்க E gradeன்னு வருது. So actually compile that is compile பண்றேன், அந்த errors எதுவுமே இல்ல. So there are no syntax errors. ஆனா எனக்கு வேணுங்கிற ஆன்சர் வரல. So that is logical error. So logical error எல்லாம் வந்து கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அது வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி இன்புட் கொடுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லாஜிக்கல் எரர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா யூஸிங் டெஸ்டிங். அதுக்கு தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு ஒன்று படிக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, கிரேட்டர் தென் 80னா இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன், கிரேட்டர் தென் 70 லெஸ் தென் 80னா இதுன்னு சொல்லிட்டேன், ஈக்குவல் டு 80க்கு நான் சொல்லவே இல்லை. ஸோ இது எல்லா தப்பு so this is I went wrong in the logic. Logical errors will not be pointed out by the compiler. Only during the process of testing it can be identified. Okay, so two types of errors பார்த்துட்டோம். ஒன்று syntax errors, அதை கரெக்ட் பண்றது பேர் debugging. அடுத்தது வந்து logical errors which will not be pointed out by the compiler or interpreter, that can be identified only during the process of testing. இதையும் தாண்டி சில எரர்ஸ் வரும். அது என்ன, அப்படி ஒரு எரர், லாஜிக்கலும் இல்லை, சின்டாக்ஸும் இல்லை, அப்படி என்ன எரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் மேத்துங்கிற ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஐ எம் யூஸிங் தட். ஓகே, நான் ஐ வில் ரன் திஸ் ப்ரோக்ராம். ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு நம்பர் வாங்குறேன், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன், இவ்வளோதான். Enter a number, square root of a number. Let me type 25. I got the answer. Okay, let me try for another. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, say 49. Yes, I am getting the answer. இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். பை மிஸ்டேக் தெரியாமல் மைனஸ் சைனை டச் பண்ணிட்டேன். I am getting an error. Okay, அது என்ன எரர்னு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான், அதாவது சின்டாக்ஸ் எரர் கிடையாது, என் லாஜிக்கும் கரெக்டாக இருக்குது, அப்பவும் சில எரர்ஸ் வருது. எப்போ வருதுன்னா சில இன்புட்டுக்கு மட்டும்தான் வருது, எல்லா இன்புட்டுக்கும் வரல, சில இன்புட்டுக்கு மட்டும் எனக்கு அந்த எரர் வருது. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் சிலது வரும் இல்லையா. ஸோ they are all quite abnormal or exceptions. Exceptional cases, அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸப்ஷன்னு பேர். Okay, so you should understand the difference between syntax errors, logical errors and exceptions. So this will occur only during
mostly during runtime, அந்த ரன் டைமில் நீங்கள் வந்து கொடுக்குற இன்புட் பேஸ் பண்ணி தான் இந்த எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எல்லா இன்புட்டுக்கும் கிடையாது, ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு அப்படி ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் எழுதின ப்ரோக்ராம் வந்து இப்போ தப்பு இல்லையா? இந்த மாதிரி கொடுத்தா எரர் வரக்கூடாது. ஒன்றா இது எரர், கரெக்டான நம்பரை டைப் பண்ணு அப்படிங்கிற ஒரு மெசேஜாவது நமக்கு தரணும். ஓகே, now we will see the different kinds of errors, then we will learn how to write a program with exception. So என்னென்ன மாதிரி exceptions பைத்தான்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, I'll go from here itself, the different kinds of errors. Method minor. ஓகே, இதில் இருக்கிற ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகிறோம், உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது நமக்கு வேல்யூ எரர். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன். வேல்யூ எரர்னா என்னென்னா, ஸோ raised when a built-in operation or a function is applied to an appropriate type but of inappropriate value. ஒரு நான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஓகே, அது எப்போ அக்கர் ஆகுதுன்னா கரெக்டான வேல்யூ கொடுக்கலினா அது அக்கர் ஆகும். கரெக்டான வேல்யூ கொடுக்கலினா அக்கர் ஆகிறதுக்கு பேர் வேல்யூ எரர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அன் எக்ஸப்ஷன். நம்ம எழுதலினா பை டிஃபால்ட் த லாங்குவேஜ் ஹஸ் கால்ட் தி எக்ஸப்ஷன். பைத்தானில் அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை இந்த எக்ஸப்ஷன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இது மாதிரி எழுதலை அப்படின்னா there is a chance for the சிஸ்டமே ஃபுல்லாக கரெக்டாக இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் அது பார்த்து நம்ம கொடுக்கணும். இப்போ பைத்தானே வந்து they have taken, it is throwing the exception. ஓகே, ஸோ வேல்யூ எரர்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பான வேல்யூவை கொடுக்கறது தான் வந்து வேல்யூ எரர். ஓகே, தட் இஸ் ஒன். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இன்டெக்ஸ் அப்படின்னா இங்கே நான் என்னென்னு வருதுன்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் int has no len. நான் என்னென்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள், len of 2ன்னு கொடுத்துருக்கேன். லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். லென்த் ஆஃப் லிஸ்ட் கொடுக்கலாம், இல்லை லென் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், டிக்ஷனரி கொடுக்கலாம், டப்பிள் கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கொடுத்து லென்த் கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட டைப், ஆப்ஜெக்ட் டைப் வந்து தப்பு, அதனால் தட் இஸ் கால்ட் அஸ் டைப் எரர். டேட்டா டைப்பை தப்பாக கொடுத்தா வர்ற எரர் வந்து டைப் எரர். ஓகே, தட் இஸ் ஒன். செகண்ட் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் enter a list. I am entering 5 numbers. Okay, 5 numbers. Print of n, print பண்ணிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன், n of 5. n of 5 கரெக்டா தப்பா? 5 numbers கொடுத்துருக்கேன், n of 5ன்னு கேட்குறேன், ஆனால் தப்புன்னு சொல்லுது. என்ன தப்பு? So when I give a list with 5 numbers, it starts from 0. Index starts from 0. So 0, 1, 2, 3, 4. ஸோ இண்டெக்ஸ் வந்து 4 வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் தப்பாக என்ன கொடுத்துட்டேன், 5ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் இண்டெக்ஸ் எரர். என்ன சொல்லுது, டப்பிள் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச், ரேஞ்சை தாண்டி இருக்குன்னு சொல்லுது. திஸ் இஸ் அனதர் எக்ஸப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் we will see. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் x equal to 5 global variable f1 கால் பண்ணுறேன், இங்கே போகுது, இங்கே போய் பிரிண்ட் பண்ணி x, gy. x இருக்கு, gy காணோம். மெயினில் வந்து பார்க்குது, மெயின்லேயும் gy இல்லை. பில்டின்ல போய் பார்க்குது, பில்டின்லேயும் இல்லை. அப்போ நமக்கு என்ன எரர் வருது பாருங்க, நேம் gy is not defined. This is called name error. ஒரு வேரியபிள் ப்ரோக்ராம், இந்த ஃபைல் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ண சொல்கிறேன், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஆனால் அந்த ஃபைலே இல்லாத ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது, நோ such ஃபைல் ஆர் டைரக்டரி. ஸோ இது வந்து இன்புட் அவுட்புட் எரர்ஸ். ஓகே, லாஸ்ட் கேட்டகரி இன்புட் அவுட்புட் எரர்ஸ். when a file is not found, அது வந்து இன்புட் அவுட்புட் எரர்ஸ். அடுத்தது வேல்யூ எரர் பார்த்துட்டோம். இப்போ இங்கே import myfunction.py அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் அப்படி ஒரு மாடியூலே கிடையாது. அதனால் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வருது. ஸோ தட் இஸ் கால்ட் இம்போர்ட் எரர்.
Okay, I think you have understood what all the different types of exceptions that can arise when a Python program is run. Okay, so நம்ம அதுக்கு exception எழுதலினாலும் the language எல்லா languageலயுமே include பண்ணியிருப்பாங்க, எல்லா languageலயும் include பண்ணியிருப்பாங்க. So that will be thrown out and we have to correct it. Okay, exception. So நான் இப்போ சும்மா ஒரே ஒரு எரருக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதனால எப்படி ஆக்சுவலாக எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், சும்மா இன்புட்டுன்னு கொடுப்போம், ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுன்ட்டு முடிஞ்சுது, அதோட வேலை முடிஞ்சுது. பட் அந்த மாதிரி ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்ட்க்கோ ஒரு டெவலப் பண்ணும்போது அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஏன்னா தே ஹாவ் டு திங்க் இன் ஆல் ஆங்கிள்ஸ். என்னென்ன மாதிரி எரர்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு திங்க் பண்ணி, நாட் ஒன்லி சின்டாக்ஸ் லாஜிக்கல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க டீபக்கிங் டெஸ்டிங்கில். ஆனால் இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அந்த புக் படிக்கும்போது தான் ஒரு ஜஸ்ட் நான் அது ரீகலெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸப்ஷன் அதை ஹேண்டில் பண்ண முடியாதங்காட்டிக்கு கடைசியில் பாதி வழியிலேயே தே ஹாவ் டு பர்ஸ்ட் த ராக்கெட். ஆமாம், அந்த மாதிரி ஆயிருக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ சிம்பிள் இந்த எக்ஸப்ஷன் அவங்க ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்தால் இது மாதிரி பண்ணுன்னு ஒரு கோடிங் எழுதாமல் விட்டுட்டாங்க. So they have to burst in the half of the way. Okay, this was a story, real thing I read in the book. Okay, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க. அதனால் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க, இந்த எரர் வருமா அந்த எரர் வருமா அப்படின்னு சொல்லி, எக்ஸப்ஷன்ஸ் வருமானு சொல்லி செக் பண்ணி அதுக்கான கோடிங்கை அவங்க எழுதுவாங்க. ஸோ சாம்பிள் ஒன் டே I have written here. See here, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறேன் எஃபெக்ட். ஸோ இங்கேயும் மேத்தில் இன்னொரு function available, that is factorial. So நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. இனிஷியலி valid equal to false, boolean value, while not valid, not falseனா ட்ரூவா. ஸோ இங்கே அதாவது இங்கே வந்து try, catch, throw, இந்த 3 இது இருக்கு. ஓகே, execute, இந்த try, throw, catch and execute அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன். ட்ரை அப்படின்னா அந்த பிளாக், அது ஒரு பிளாக். அந்த பிளாக்ல நம்ம என்ன எழுதணும்னா, எந்த இடத்துல இந்த மாதிரி எரர் வரக்கு சான்சஸ் இருக்கோ அந்த கோடிங் பார்ட் எல்லாம் கொண்டு போய் ட்ரைங்கிற பிளாக்கு கீழே எழுதணும். ஓகே, நவ் வில் சி. இன்புட் என்டர் அ நம்பர், நம்பரை வாங்கிட்டேன். மேத் டாட் ஃபேக்டோரியல் ஆஃப் என். ஸோ இந்த ஃபேக்டோரியல், ஸோ பேக்கேஜ் நேம் டாட் ஃபேக்டோரியல்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதை கால் பண்ணுறேன், இங்கே என் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும் போது இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். நெகட்டிவ் நம்பருக்கு அது ஜென்ரேட் பண்ணாது. ஓகே, இட் ஷுட் பி அன் இன்டீஜர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர் இஸ் அ சான்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் கேன் அரைஸ் வித்தின் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, இது கால் பண்ணும்போது கரெக்டான நம்பர் நான் கொடுக்கலின்னா இந்த இடத்துல வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த பார்ட்டில் எரர் வர்ற சான்சஸ் இருக்கோ அதை எங்கே எழுதுறேன், ட்ரைன்னு போட்டு ட்ரை கோலன் போட்டு அங்கே எழுதுறேன். எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் தி ஆன்சர். ஒருவேளை எரரே இல்லை அப்படின்னா என்னென்னு பண்ணும், ஆன்சரை பிரிண்ட் பண்ணிட்டு வேலிட் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். வேலிட் ட்ரூ அப்படின்னா இதுக்கெல்லாம் வராது. ஓகே, ட்ரை பிளாக் போகுது. ஒரு வீல் சி ஒன் பை ஒன். ட்ரை பிளாக்ல எங்கே எக்ஸப்ஷன் வரக்கு சான்சஸ் இருக்கோ அந்த கோடிங்கை இந்த ட்ரை பிளாக்குள்ளே எழுதிட்டேன். ஒருவேளை இப்போ எரரே வரலினா அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணிட்டு வேலிட் ட்ரூ இங்கே வருது. வைல் லூப் இங்கே லாஸ்ட் திரும்ப இங்கே வருமா, இங்கே வரும்போது வேலிட் இஸ் நவ் ட்ரூ, ஸோ நாட் ட்ரூ இஸ் ஃபால்ஸ் வெளியில் வந்துடும். அதோட வேலை முடிஞ்சுது. சப்போஸ் தேர் இஸ் அன் எரர், தப்பான நம்பரை இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த லைனுக்கே வராது, இந்த இடத்துலையே தப்பு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்டு ட்ரை பிளாக். இந்த ட்ரை பிளாக் என்ன பண்ணுன்னா, திஸ் வில் த்ரோ தி எக்ஸப்ஷன். இங்கே வந்த அந்த எரரை வந்து என்ன பண்ணும், அந்த எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணுது. ஸோ த்ரோ பண்ணுனா ஏதாவது கேட்ச் பண்ணும். ஸோ வி ஹாவ் டு ரைட் எக்ஸப்ஷன்ஸ் ஃபார் திஸ். இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட், இது வந்து ஒரு கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ட் வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரருக்கு கேபிட்டல் வி இ கேப்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் பிளாக் இஸ் எக்ஸப்ஷன் வந்ததுன்னா இட் வில் த்ரோ பண்ணுச்சுன்னா
இங்கே நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது கரெக்டான எக்ஸப்ஷன் எதுவோ அது கேட்ச் பண்ணிக்கும். தட் வில் கேட்ச் த எரர். அங்கே என்ன சொல்லியிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். காட் இட்? ஃபர்ஸ்ட் திங், எங்கே எழுதணும், எங்கே இன்புட் கொடுக்குறோமோ இன்புட் கொடுக்குற இடத்துல இல்லை ஒரு கால்குலேஷன் பண்ணுற இடத்துல தான் வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் கோடிங்கை ட்ரை பிளாக்கு கீழே எழுதிடணும். எழுதிட்டு ஒரு வேளை எரர் வந்ததுன்னா, எக்ஸப்ஷன் ஆச்சுன்னா எங்கே போகணும்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், அது ஃபாலோ பண்ணியே ஐ ஹாவ் டு ரைட் வாட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸப்ஷன் வேல்யூ எரராக இருந்தால் இதை பண்ணு, நேம் எரராக இருந்தால் இதை பண்ணு. இது எதுவுமே இல்லாமல் டீஃபால்ட்டாக வேறு ஏதாவது எரர் வரக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு டீஃபால்ட்டுக்கு எக்ஸப்ட் கொடுத்தீங்கன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். ஸோ என்ன ஆகும், இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நம்ம அப்ளை பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன், என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ட்ரை பிளாக் இருக்குது, அங்கே எரர் எக்ஸப்ஷன் தட் இஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து த்ரோ பண்ணுது. த்ரோ பண்ணால் அந்த எக்ஸம்ஷன் கேட்ச் பண்ணிக்குது. கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, now I am running this program for ஓகே. இப்போ பாருங்கள், கரெக்டான வேல்யூ கொடுத்தா ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தப்பான வேல்யூ கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் ஐ ஹாவ் ரிட்டன் ஒன்லி ஃபார் வேல்யூ எரர். வேல்யூனா என்ன, ராங்கான வேல்யூ கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி I am giving -5. இங்கே பாருங்க, enter a positive integer only like 3. ஸோ அந்த மெசேஜ் வருது. இப்போ enter a number. ஓகே, இப்போ மறுபடியும் தப்பாக தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் இது போயிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி தான் அந்த இதில் அவங்க வந்து ஏதோ தப்பாக எழுதாமல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த எரர் வந்ததையும் இட் couldn't come out. So they have to burst that rocket. Okay, so இப்போ நான் see like this message பார்த்ததுக்கு அப்புறம் even by mistake if I type then I might correct 6. Got it? So that's why இந்த மாதிரி தான் எழுதுவாங்க ஒவ்வொரு இன்புட்டுக்கும். Here I have written only for value error. இந்த மாதிரி ஒவ்வொரு எரருக்கும் they have to write the coding part. இப்போ இது நான் எழுதலை அப்படின்னா automatically வந்து Python will throw the exemption. Okay.